கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் கொடிய வஞ்சகம் இருக்கும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நம்மை நாம் ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற குற்றமில்லாத பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த சமுதாயம், ஆண்டவர் இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த சபையில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய குறை என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு குருட்டாட்டமான ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்குறோம். இதே வாழ்க்கை நமக்கு இருக்கும். இதோ லவோதிக்கேயா சபைக்காக சொல்லப்பட்டவை என்பது அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் பொருந்தும். நம்முடைய குறை என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்மில் குறை ஒன்றும் இல்லை என்று சொல்வோம். இதுதான் பொதுவாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் பொதுவாக நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நாமும் இந்த கண்ணியில் சிக்கி இருப்போம். இந்த கண்ணி எவ்வளவு கொடியதாக இருக்கும் என்றால், ஒருவர் வந்து நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்மிலிருந்து எதிர்ப்பு வரும். ஆண்டவர் வந்து கதவை தட்டி ஆலோசனை சொல்கிறாரு. இந்த ஆலோசனையை எத்தனை பேர் கேட்பார்கள்? எங்களுக்கு தெரியாத ஆலோசனையா? எனக்கு தெரியாததா? நான் கற்றுக்கொள்ளாததா? அல்லது என்னுடைய மார்க்கம், நான் போகிற மார்க்கம், அந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் இருக்கிறதே, அவைகள் கற்றுக் கொடுக்காதவைகளா என்று நம்முடைய குறையை நாம் காண மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய குறைகளை அவர் வெளிப்படுத்தும் பொழுது எதிர்ப்பு வருதான் பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய குறைகளை நமக்கு ஆலோசனையாக, இதெல்லாம் உன்னுடைய குறை, இந்த இடத்தில் நீ சீர்திருத்தம் அடைய வேண்டும் என்று அவர் சீர்திருத்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும் பொழுது நம்மிலிருந்து எதிர்ப்பு வருகிறது. நம்ம யாரோ குற்றப்படுத்துகிறதை போல இருக்கும். என் வாழ்க்கை தெரியாதா எனக்கு? என்னுடைய பரிசுத்தம் எனக்கு தெரியாதா? என்னுடைய நீதி நியாயம் நற்கிரியைகள் எனக்கு தெரியாதா? எதிர்ப்பு. அதுதானே கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற பரிசுத்தம். அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற முகாந்திரம் என்ன? எங்களுக்கு தெரியாதவைகளா? ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு வர்றாரு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு மத பரிசுத்தத்தில் இருக்காதீங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் பாதுகாப்பு உங்களுக்கு.
இங்கே நீங்கள் எந்த பக்திமான்களாக இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. இதான் சொல்கிறார் ஆண்டவர். உங்களை பாதுகாப்பு உள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறதற்கு நான் வந்திருக்கிறேன். இதுதான் சத்தியம். என்னில் என்ன குறை இருக்கு? நீ யார் எனக்கு வழி நடத்துகிறதற்கு? அவங்க அளந்து பார்க்குறாங்க. தங்களை ஒரு அளவுகோலை வைத்து அளந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த அளவுகோலை வைத்து அவங்க கிறிஸ்துவை அளந்து பார்க்குறாங்க. எங்களுடைய புறம்பான சாயல் என்ன, கிரியை என்ன? இந்த அளவுகோலை எடுத்து ஆண்டவரை அளந்து உனக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் குற்றப்படுத்துறதுக்கு வரலையே. குற்றப்படுத்துறதா இருந்தால் எல்லாரும் பாதாளத்துக்கு தான் போய் சேரணும். கிறிஸ்து பூமிக்கு வந்தது யாரையும் குற்றப்படுத்துகிறதற்கு அல்ல. அவர்களுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை எடுத்து காண்பித்து, குறைகளை எடுத்து காண்பித்து, அவர்களை பூரணப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் வருகிறார். இப்போ எதிர்ப்பு இருக்கும். அந்த லேகியோன் சம்பவத்தில் பார்க்கிறோம் அல்ல, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அவன் எப்படி இருக்கிறான்? கற்களை எடுத்து கை கால்களை அவன் சேதப்படுத்துகிறான், தன் உடலை அவன் சேதப்படுத்துகிறான். வஸ்திரம் தெரியாத நிர்வாணியாக இருக்கிறான். அவன் சுய நினைவு இழந்து போய் இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் கல்லறை. அவன் கொடிய சுபாவத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், இது ஒரு நல்ல மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை. கல்லறையில் இருக்கிறது எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. கற்களை எடுத்து தன்னை சேதப்படுத்தி கொள்கிறது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து தவறாக பயன்படுத்துகிறது. அதனை கற்களை எடுத்து தன்னை சேதப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பாரம்பரியத்தின் நீதியை நிலைநாட்டுகிறதற்கு அந்த வார்த்தையை தவறாக விமர்சிப்பார்கள். ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நின்றாங்க. பார்க்கலாம், இன்றைக்கு அதே சுபாவம் நம்மில் இருக்கிறதா என்று பரீட்சித்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை நான் எனக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை எடுத்து என்னை சப்பை கட்டி கொண்டு இருப்பேன். ஒருத்தர் ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை தவறாக நான் பயன்படுத்தி என் பாரம்பரியத்தையும் என் முறைமைகளையும் நான் நியாயப்படுத்துவேன். சத்தியத்தை எதிர்க்கிறவனாக இருப்பேன். இதுதான் கொடிய கேடுங்க. ஜனங்கள் இப்போ நான் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன் என்றால் அதற்கு அடையாளம் என்னவாக இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கவே இருக்கும். இதுதான் அடையாளம். நான் மேன்மை பாராட்டுவேன். மாம்சத்தில் செய்யப்படுகிற நற்கிரியைகள், மத கிரியைகள், அதில் எனக்கு பெரிய பங்கு இருக்கும். சமுதாயத்தால் நான் பாராட்டுகளை பெற்றிருப்பேன். அதில் மயங்கி போயிருப்பேன். அது ஒரு போதைப் பொருள். சபையார் கொடுக்கிற சாட்சி, சமுதாயம் கொடுக்கிற சாட்சி போதை. அந்த போதையை ஏற்றி விடுவாங்க. இவங்களுடைய நிர்வாணம், நிர்பந்தம், நிர்பாகியம், தரித்திரம், குருடு அப்படியே இருக்கும்படியாக அவர்களுக்கு மத ரீதியான கிரியைகளில் அவர்களை கொடுத்து அதை செய்ய வைத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு அந்த பாராட்டு என்கிற அந்த பாராட்டு மழை தான் அவங்களுக்கு கண்ணி. அந்த போதை, அந்த போதையில் மயங்கி போய் இருப்பார்கள். இந்த கூட்டம் அப்படி மயங்கி போன ஒரு கூட்டம். அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லையா? அங்கே ஜெபம் இல்லையா? அந்த சபையில் பிரசங்கம் இல்லையா? போதகர்கள் இல்லையா? ஜனக்கூட்டம் இல்லையா? திரளான ஜனங்கள் கூடி போகிறாங்களே, அவங்க நிலைமை என்ன?
என்னில் என்ன குறை? ஒரு குறை கிடையாது. சத்தியம் வரும் பொழுது அவ கேட்குற மாதிரி தான், எங்கள் தகப்பனாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? எங்களுக்கும் எங்கள் மிருக ஜீவன்களுக்கும் எங்களுடைய முற்பிதாக்களுக்கும் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக இங்கே தண்ணீர் நாங்கள் குடித்தோமே, எங்கள் பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? எதிர்ப்பு. அந்த வாழ்க்கை எவ்வளோ தோல்வி உள்ள வாழ்க்கை பாருங்க. 6 புருஷன், அது போய்கொண்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு இருக்காது. அந்த தாகத்துக்கு மருந்து கிடையாது, அது வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் தோல்வி இருக்கும், வாழ்க்கையில் தோல்வி இருக்கும். ஆனால் மத ரீதியான வீராப்பு பேசிக்கொண்டே இருப்பாங்க. இவங்க சத்தியத்தை எதிர்க்கிறவங்க. அந்த இடத்துல நான் இருக்கிறேனா என்று பார்க்கணும். பாதாளத்துக்கு ஒருத்தன் சும்மா எல்லாம் போக முடியாது. ஆண்டவர் அவ்வளவு எளிதாக ஒருத்தனை பாதாளத்துக்கு போக விட மாட்டார். பழைய உடன்படிக்கையில் நாம் பார்க்குறோம். 2 நாளாகமும் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பார்த்து வருவோம். 2 நாளாகமும் புஸ்தகம் 36வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவங்களுக்கு இது தீட்டுப்படுத்துகிறோங்கிறது தெரியுமா? தெரியாது. புறஜாதியாருடைய முறைமையில் நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அவ்வளோ பக்திக்குரிய காரியங்கள் தான். அந்த முறைமைக்கு பின்னணியை பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் இருப்பாங்க. அப்படி மத ரீதியான நற்கிரியைகள், புறம்பே மாம்சத்தின் கிரியை, அது எதுவுமே குற்றமாக தெரியாது. அது பக்தி மார்க்கமாக இருக்கும். இவங்க பக்தி மார்க்கம் என்று நினைத்து செய்திருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு நம்முடைய மனுஷத்துவத்தை அழித்து ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்ப்பித்து நம்மை உன்னதத்திற்கு கொண்டு வந்து கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவாலயமாக நம்மை மாற்றி இருக்கிறாரு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து என்கிற பரிசுத்தத்தை சகலவிதமான மாம்ச பிரகாரமான அலங்காரமான மனுஷன் அங்கீகரிக்கிற கிரியைகளினால் இருதயத்தை தீட்டுப்படுத்தியிருக்காங்க. இது தெரியவே தெரியாது. நாங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வருகிற காரியத்தை நீ ஏன் குற்றப்படுத்துகிறாய்? இப்படித்தான் கேட்பாங்க. தேவாலயம் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது என்பது தெரியாது. தேவாலயம் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது, நான் கிறிஸ்து என்னில் இருக்கிறார் அந்த வல்லமையை எடுத்து உபயோகிக்கின்ற ஒரு வாழ்க்கையில் நான் இல்லை. அதற்கு பதிலாக, அதற்கு இணையாக நான் உலக நற்கிரியைகளை, மத ரீதியான நற்கிரியைகளால் கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தை நான் தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். தேவாலயம் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது என்பதே இந்த ஜனங்களுக்கு தெரியாது.